உலகப் பிறழி நசீமா. சுபானல்லாஹ், சொர்க்கத்தின் ஹூர்லீன். ஆம் சர்தார், இந்த அழகு களஞ்சியத்தை லட்சம் பொன் கொடுத்து வாங்கியிருக்கிறேன். அண்ணலின் ஆசைக்கு இவள் அட்சய பாத்திரமாக இருப்பாள். பேரழகி, உன்னோடு பழகி கொண்டிருந்தாலே போதும், வயதில் பாதி குறைந்து வாலிபமே வந்துவிடும். ஹேமத், இவளுக்கு எந்த மொழி சொந்த மொழி? காவிய மொழியான பாரசீகத்தில் காதல் வார்த்தைகளை அள்ளி வீசினால் இவள் புரிந்து கொள்வாளா? சர்தார், இவளுக்கு மொழி பிரச்சனையே கிடையாது. ஊமை. பரவாயில்லை, பரவாயில்லை. மான், மயில், சிலை, சித்திரம் இவைகள் பேசவா செய்கின்றன. காதும் கேட்காது. அதுவும் ஒரு சௌகரியம்தான். ஹேமத், இந்த மாணிக்கம் மட்டும் இங்கே இருக்கட்டும். இந்த குப்பைகளை அப்புறப்படுத்துங்கள், இடத்தை சுத்தப்படுத்துங்கள். மாணிக்கம், மாணிக்கம், ஏழு மொழிகள் பயின்ற இந்த முல்லாவிடம் அல்லாஹ் உன்னை அனுப்பி இருக்கிறாரே. காதல் மொழிகள் 1000 தெரிந்திருந்தும் அதை கேட்க முடியாதபடி ஆகிவிட்டாய். ஆண்டவன் சற்று கண்ணயறுகிற நேரத்திலேதான் உலகத்திலே புயலும் பூகமும் வருகிறது இருக்கிறார். உன்னை போன்ற பேரழகிகளை படைத்து கண் பூசுகிற நேரத்திலேதான் அவன் கண் மூடுகிறானோ என்னவோ. இந்த சிரிப்புக்கு இந்த நாடே விலை, இந்த இதழுக்கு இந்த உலகே விலை, இந்த உடலுக்கு என்ன விலை, என்ன விலை? நான் தான், நானே தான் விலை. மன்னிக்கணும். இப்போது ஏன் இங்கு வந்தார்? குலிஸ்தான் தளபதி முராத் வந்திருக்கிறார். சமயம் தெரியாது. அந்த முருதா ஏன் இங்கு வந்தார்? தாங்கள் தான் வர சொன்னீர்களா? மறந்துவிட்டேன், மறந்துவிட்டேன். வாழ்க வாழ்க. நேற்றே உன்னை நான் எதிர்பார்த்தேன். என் தங்கை சுபேதா நான் புறப்படும் வேளையில் வந்து தங்களிடம் செல்ல பல்லாயிரம் செய்திகளை சொல்லி என்னை தாமதப்படுத்தி விட்டார். நல்லவள், நன்றி உள்ளவள், என் நினைவில் நிற்பவள். நலமாக இருக்கிறாடா? ஆமா, வந்து இல்லையா? இவளா? இவள் ஒரு பிள்ளை. நாம் பேசுவதை இவளும் கேட்க வேண்டுமோ? இவளால் பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது. இருந்தாலும் பெண், நாம் பேசுவது ரகசியம். மரப்பாச்சிக்கும் இவளுக்கும் எந்தவித வித்தியாசமும் கிடையாது. நீ பேச. என்னை அழைத்த காரணம் உன்னை திட்டுவதற்கு, லட்சியத்தை அலட்சியம் செய்தவன் முகத்தில் காரி துப்புவதற்கு. நடந்ததற்கு நீ நடத்தியதன் 10 ஆண்டுகளுக்கு முன்பு உன்னையும் சுபேதாவையும் குலிஸ்தானுக்கு அனுப்பி வைத்தேன். ஏன்? பூ பறிக்கவா? தாங்கள் சொன்னபடி மன்னரை திருத்தி விட்டோம், மக்களின் வழிகளை திருப்பி விட்டோம், ராணியை துரத்தி விட்டோம், இளவரசியை. போதும் போதும் போதும். பேரை வைத்துவிட்டு கொப்புகளை முறிப்பதினால் பலன் என்ன? குருகுலத்திற்கு சென்ற இளவரசர் அப்துல்லாவை ஒழிக்க ஏன் ஒரு வழியும் கடைபிடிக்கவில்லை? அப்துல்லாவை என் நாட்டு சிறையில் காவல் வைத்தேன். வைத்திருப்பாங்க. அவரை அங்கே காவல் வைத்து விட்டு நீ எவள் காலையோ வருட போயிருக்கிறாய். அங்கிருந்து தப்பித்தவன் இங்கு வந்து என் கழுத்தை அறுக்கிறான். அப்துல்லா இங்கேயா வந்திருக்கிறான்? அவனாக வரவில்லை, என் அதிர்ஷ்டம் அவன் இங்கு கொண்டு வந்தது. பையன் என்னை கொஞ்சம் குழப்பினான். என் குறுக்கு மொழி அவனை சும்மா இருக்க விடுமா? மன்னரின் மணிமுடியை மறைத்தது நான் தான். இளவரசி சினத்தை கொல்ல அவன் சதி செய்தான் என்ற பழியையும் அவன் மேல் சுமத்தியது தானேதான். இளவரசு சீனத்திற்கு முடிவு செய்யும் நாளில் அவர்கள் இருவர் மூச்சும் நின்று விட்டார். எனக்கு ஒரு நிம்மதி ஏற்பட்டுவிடும். எப்படி? வா, காட்டுகிறேன். மரணம் மிக மிக ரகசியமாக சீனத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த வழியை ஏற்படுத்தி இருக்கிறேன். இது எங்கே போகிறது? ஸ்ரீராஸ் நாட்டு தங்கச்சிறை உயிர் கொள்ளும் மஞ்சத்திற்கு. அருமையான திட்டம். நல்ல திட்டங்களுக்கு நாள் பார்க்க வேண்டும். சதித்திட்டங்களை சந்தர்ப்பம் வரும்போது உடனே நிறைவேற்றி விட வேண்டும். உண்மை, முக்காறு உண்மை. உடனே போய் அப்துல்லாவை பிடிக்க வேலையில் ஈடுபடுவோமா?
பைங்கிடி இளைப்பாரு, சற்று களைப்பாரு. சர்தார், அஜ்மலை அழைத்து வந்திருக்கிறேன். அஜ்மல், உன் பல பரீட்சைக்கு நான் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறேன். பாதாள சிறையிலே இருக்கும் அப்துல்லாவை ரகசிய வழியாக நான் ஜீனத்தின் படுக்கை அறைக்கு சென்று அவளது நித்திரையை நிரந்தரமாக்கி விடுகிறேன். மந்திரத்திலே மாங்காய்
நாட்டையும் என்னையும் உங்களிடம் என் தந்தை ஒப்படைத்து விட்டு போனதற்கு நல்ல கைமாறு செய்திருக்கிறீர்கள். நல்லவர் என்று நம்பியதற்கு இப்படி ஒரு நயவஞ்சகமா? அடுக்கடுக்காய் தத்துவம் படித்தது அடுத்து கெடுக்கத்தானா? இந்த ஈனர்களின் மனதை எப்படி எப்படியோ குழப்பி இருக்கிறார்கள். நம்பாதே, அத்தனையும் பொய் பொய். இல்லை, உள்ளதை சொல்லி என்னை தெளிய வைத்திருக்கிறார்கள். வேட்டைக்கு சென்ற காட்டிலே என் வாழ்வை முடிக்கச் சொன்னது, என்னை கொல்வதற்காகவே இங்கு ஒரு கள்ளவடி அமைத்திருப்பது, பள்ளிவாசலை போல் நான் மதித்த இந்த இடத்தை உல்லாச பள்ளியறையாக அமைத்துக் கொண்டது, அத்தனையும் இந்த மும்தாஜ் என்னிடம் சொல்லிவிட்டாள். மகளே, உளவறிய வந்தவள் ஏதோ உளறுகிறாள். நம்பாதே. சர்தாரின் சதிகளின் சிகரம் இதோ இருக்கிறது. காணாமல் போன மணிமுடி இது எப்படி உன் கையில் கிடைத்தது? இளவரசர் அப்துல்லாவை பழிவாங்க இவரே இதை திருடி மறைத்துவிட்டு நிரபராதியை சிறையில் அடைத்திருக்கிறார். இதுவும் இவரே சொன்னதுதான். எங்கே இளவரசர்? எங்கே இளவரசர்? எங்கே இளவரசர்? இளவரசர் எங்கே? பாதாள சிறையிலே. நெடுமரமே, இந்த நாடு உன் பலத்தை வளர்த்தது விரோதிகளை கொல்ல. நீ நண்பர்களையே கொல்ல துணிந்து விட்டாயா? இளவரசி, சர்தாரே மணிமுடியை திருடி மறைத்து விட்டு அந்த பழியை உங்கள் மேல் சுமத்தி விட்டார். அது மட்டுமல்ல இளவரசி, இவன் ஒரு கொலைகாரன், கொள்ளைக்காரன். உங்கள் தந்தையை கொண்டவனே இவன் தான். என்ன? என் தந்தையை கொன்றவன் இந்த சர்தாரா? ஆம் இளவரசி, தன்னை நல்லவன் என்றே நம்ப வைத்துக் கொண்டான். சிறுக சிறுக விஷம் வைத்து மன்னரை மரணவாயிலில் படுக்கச் செய்தான். அப்போது உங்களுக்கு வயது 7. ஒரு நாள் இரவு மன்னர் உங்களை இந்த நாட்டையும் இவரிடம் ஒப்படைத்து விட்டு படுக்கச் சென்றவர்தான் திரும்பி எழுந்திருக்கிறேன். மன்னரின் மெய்காப்பாளனாக இருந்த நான் அவரது உயிரை காப்பாற்றவும் முடியவில்லை. மன்னரின் உடலை சோதித்து அதன் பிறகுதான் நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று நான் கதறினேன். அதன் பலன் வீரர்களின் சவுக்கு என் உடலை பலம் பார்க்கும். மன்னரை கல்லறைக்குள் அடக்கம் செய்வதற்கு முன்பே என்னை இந்த சிறைக்குள் அடக்கம் செய்து விட்டானமா இந்த பாவி. தளபதி, இத்தனையும் கேட்ட பிறகுமா கல்லாக நிற்கிறீர்கள்? இவனை சிறைச்சாரம் செய்யுங்கள். வீரர்களே, உங்களுக்கெல்லாம் கட்டளை இட வேண்டியவன் பெட்டி பாம்பாகி விட்டான். இருவரையும் கைது செய்யுங்கள்.
எதிராக இந்த நாட்டிலே ஒரு துரும்பும் அசையாது. இளவரசி, எல்லோரும் ஒருமுகமாக உங்களை எதிர்ப்பதைப் போல் தோன்றினால் உங்கள் இதயம் தாங்காது என்று நான் மட்டும் நல்லவனாக இதுவரை நடித்தேன். சர்தாரிடம் நான் பதவி பிரமாணம் எடுத்த போதே எங்களுக்குள் வாக்குப்பிரதனையும் முடித்து விட்டது. நாளை இந்த அரசாட்சி அவருக்கு, அதிகாரங்கள் எனக்கு. நீதி வழங்க அவர், நிதிகளை பெற நான். இந்த நாட்டுக்கு மன்னனாக நான் முடிசூட்டிக் கொள்ள வேண்டும் என்றால் ஜீனத்தின் தலை மட்டும் தரையில் விழுந்தால் போதும் என்றுதான் எண்ணினேன். ஆனால் இந்த 5 பேரும் இந்த ஷீராஸ் நாட்டு மண்ணுக்கு சொந்தமான பிறகுதான் இந்த மண் எனக்கு சொந்தமாகும் என்று ஒரு விதி இருக்குமானால் அதை என்னால் மாற்றி அமைக்க முடியுமா? குலிஸ்தானுக்கு இப்போதே செல்லுகிறேன். குலிஸ்தான் மன்னனின் கதையை முடிக்கிறேன். சுபேதாவிற்கு நன்றியை சொல்லி விடுகிறேன். பிறகு முராத்திற்கும் சக்கீனாவுக்கும் திருமணம் செய்து வைத்து முராத்தை மன்னனாக்கி விடுகிறேன். அதற்குள் இந்த நல்லவர்கள் உயிரை எல்லாம் வந்த இறைவனிடம் பத்திரமாக ஒப்படைத்து விடு. இவர்கள் இறைவனோடு ஐக்கியமாகி உடைக்கும். இறைவா, ஏற்றுக்கொள். முராத், வா 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 வா. கூடி வரும் காரிமின் விரோதிகளை எப்படி கூட்டி வைத்து வேடிக்கை பார்க்கிறேன் பார்க்கிறேன். ஷக்கீலா, அண்ணா, அண்ணா, ஷக்கீலா. அண்ணா, அப்துல்லா. ஆமாமா, ஷக்கீலாவா? நம்ம ஷக்கீலா. அம்மா, ஷக்கீலா. அம்மா, ஷக்கீலா. அம்மா, ஷக்கீலா. ஷக்கீலா. ஐயா, இதுவரைக்கும் நீங்கள் செய்த கொடுமைகள் எல்லாம் மறந்து விடுகிறேன். வெகு நாள் சென்று பார்க்கும் என் மகளை உச்சி முகிற ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கள். ஒரே ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். எனக்கும் இவளுக்கும் திருமணம் நடந்த பிறகு இவளது மனக்கோலத்தில் நீ கேட்டது கிடைக்கும். அது ஒரு காலம் நடக்காது. கட்டாயம் நடக்கும். ஷக்கீலா, 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 ஷக்கீலா. ஷக்கீலா. சர்தார், சுபைதா, உன்னை பார்த்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது. என் இதயத்தை உன் மடியில் வைத்துவிட்டு உன் நினைவை நான் என் கூடவே வைத்திருந்தேன். நானும் அப்படித்தான் வாழ்ந்தேன். சுபைதா, சுபைதா, நான் போட்ட இந்த மஸ்தான் வேஷமும் நீ கொண்ட இந்த ராணி கோலமும் நமக்குள் எவ்வளவு பெரிய இடைவெளியை உண்டாக்கி விட்டது பார்த்தாயா? நான் பிறந்தது உனக்காக, நீ பிறந்ததும் எனக்காக. எனக்கு துரோகம் செய்கிறாய். தரித்திரத்தில் தர்ம சிந்தனை, வயோதிகத்தில் வீரம். சிலருக்கு வருவது இயற்கை. என்னை பார்த்து கேலி செய்கிறாயா? உண்மையை தானே சொல்லுகிறாள். இவளுக்கு நான், உனக்கும் முன்னவன், இவள் இதயத்தின் மன்னவன். நிறுத்தடா. எப்படி நிறுத்துவது? இப்போதுதானே பழிவாங்கும் படலமே ஆரம்பமாகிறது. அலியப்பன், நான் ஷீராஸ் நாட்டின் சர்தார் அல்ல. என்னை நன்றாக உற்றுப்பார். உன்னால் தண்டனை விதிக்கப்பட்டு தப்பி ஓடிய கொள்ளைக்காரனா? ஆமா, அன்று நீ எனக்கு மரண தண்டனை விதித்தாய். இன்று நான் ஷீராஸ் நாட்டின் தலைவனாக இருந்து கொண்டு உன்னை பழிவாங்க வந்திருக்கிறேன். யாருங்க? ஷக்கீலா, நீ எப்படி இங்கே? மகளே, இனி இவள் உன் மகள் அல்ல, என் மனைவி, இந்நாட்டு ராணி. சீ, பேராசிக்காரா. என்ன துணிச்சல் இருந்தால் என் முன்னால் இந்த வார்த்தைகளை நீ பேசுவாய். எதையும் பின்னால் பேசி எனக்கு பழக்கமில்லை. அப்பா, உங்களை நான் இந்த நிலையில பார்க்க வேண்டும். இவர்கள் கொடுமைக்கு ஒரு அளவில்லையா? பேசாதே, வாயமோடு. முராத், குழந்தையை மிரட்டாதே. நான் சொல்வதற்கெல்லாம் இவள் தலை அசைத்தால்தான் இவள் அப்பன் தலை தப்பும் என்பது இவளுக்கு தெரியாததா என்ன? குழந்தை சக்கீனா, உன் அப்பன் உயிர் காப்பாற்றப்பட வேண்டுமானால் நீ பேசக்கூடாது. முராத்துக்கு முடிசூட்டு விழாவும் திருமணமும் நடக்கும் வரை நீ உண்மையாக இருக்க வேண்டும். புரிகிறதா? அழாதே ஷக்கீலா, அழாதே. மாதா பிதா செய்வது மக்கள் தலையில் என்று கூறுவார்களே, அதுதானம்மா இது. சற்று நேரம் என்னை நான் மறந்தேன். உங்கள் எல்லோரையும் மறக்க வேண்டிய நிலைக்கு ஆளாகிவிட்டேன் அம்மா. ஒரு நாட்டையே காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை ஆண்டவன் எனக்கு தந்தார். ஆனால் என் தவறால் பெற்ற மகளை கூட காப்பாற்ற முடியாத நிலைக்கு ஆளாகிவிட்டேன் அம்மா.
பிள்ளைக்கார சண்டாளா, பார்க்கிறேனடா, நான் உயிரோடு இருக்கும் வரை இந்த முடிசூட்டு விழா எப்படி நடக்கிறது என்று பார்க்கிறேனடா. உன் 2 கண்களால் பார். இனிமேல் நீ இந்த அறையில் காவல் கைதியாக இருக்க வேண்டும். எங்கள் திட்டம் நிறைவேறும் வரை வேண்டுமானால் நீ உயிரோடு இருக்கலாம். அன்பே, வா போகலாம். யா அல்லாஹ், நரகத்தை இங்கே படைத்து விட்டாயா? கத்தீஜா, பத்திரி துரோகம் என்னை பழி வாங்குகிறது. கத்தீஜா, என்னை பழி வாங்குகிறது. எங்களுக்கு நீங்களே பாராவா? நாங்க என்ன ஓடவா போறோம்? வெளியே போறதுக்கு ஏதாவது வழியை பண்ணு. இளவரசி, இதோ வந்தி. இளவரசி, தளபதி உங்களை அழைத்து வர சொன்னார். ஓஹோ, புலியை கூண்டுக்குள் அடைத்து விட்டோமே, அதனால் பல்லை தொட்டு பார்க்கலாம் என்று நினைக்கிறானோ? நான் வர தயாராயில்லை. வேண்டுமானால் அவனை இங்கு வர சொல். போடா. இளவரசி, வீரமும் வேண்டும், விவேகமும் வேண்டும். சந்தர்ப்பத்துக்கு சற்று தலை வணங்கி போனால் நல்லது. வர வேண்டும் இளவரசி, வர வேண்டும். என்னை அழைத்ததற்கு நன்றி. ஆஹா, சீனத் என்ற பெயருக்கு தக்கவாறு இன்றுதான் அழகெல்லாம் உருவெடுத்து வந்திருக்கிறார். வானத்து நட்சத்திரங்கள் பூமியில் இறங்கி வந்தனவா, இல்லை உலகில் உள்ள மலர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஆடை கட்டி வந்ததா என்றே புரியவில்லை. என் தளபதிக்கு ரசிக்க கூட தெரிகிறதே. சீனத், நீ அருகில் இருக்கும் பொழுது இன்னும் நான் தளபதியா? காலியாக இருக்கும் ஷீரா கரியாசனத்தை நாம் இருவரும் சேர்ந்து அமர்ந்து அதனை அலங்கரித்தால் எப்படி இருக்கும்? நன்றாகத்தான் இருக்கும். போதையிலும் தெளிவோடுதான் பேசுகிறீர்கள். இந்த மது தரும் போதையும் இந்த கண் தரும் போதையும் என்னை மிக மிக தெளிய வைத்திருக்கிறது. அப்படியா? என்னை அருகில் வைத்து பார்த்து கொண்டே இருங்கள். ஊற்றித் தருவதை பருகிக் கொண்டே இருங்கள். நீ பக்கத்தில் வந்து விட்டேனே, இதில் பாதி எனக்குத்தானே. வாங்க வெளியே. இளவரசி சீனத். வாங்க வெளியே. உங்கள் அனைவரையும் தளபதி அழைத்து வர சொன்னார். சிப்பாய், உங்க தளபதிக்கு விவசாயம் இல்ல. வேலை நேரம் இல்லாம எப்ப பார்த்தாலும் அழைக்கிறார். அனைவரையுமே அழைக்கிறாரா? அவங்க யாரும் வரமாட்டாங்க. நீங்க யாரும் வராதீங்க. அந்த அழைப்பை நான் ஏத்துக்கிட்டு நான் என்ன தியாகம் பண்றேன். அந்த பிறகு என்ன உயிரோடு விடுறாளோ இல்ல சின்னாவிலப்படுத்துறாளோ, எனக்காக நீங்க மனசை திடப்படுத்தீங்க. வரா புறப்படுங்க. மும்தாஜ், அம்மாவை அழைத்துக் கொண்டு நீ குலிஸ்தானுக்கு போ. அப்துல்லா, உன்னை விட்டு நான் போவதா? இந்த நிலையில் நான் உங்களுக்கு துணி இல்லாமல் போவதா? முடியாது. மும்தாஜ், சொன்னபடி நீங்கள் புறப்படுங்கள். நான் இவனை சமாளித்துக் கொள்கிறேன். என்னையா நீ சமாளிக்கப் போகிறாய்? இளவரசி, என்னை சிறையிலிருந்து விடுவித்த உங்களுக்கு மிக மிக நன்றி. உண்மைதான். என்னுடைய மனச்சிறையிலிருந்து
உங்களை நான் விடுவித்து விட்டேன். மும்தாஜ் கொடுத்து வைத்தவள். இளவரசி, நீங்கள் புறப்படுங்கள். ஷக்கீலாவை காப்பாற்றுங்கள். குதாஃபிஸ். இதனால் அனைவருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், மன்னர் உசலின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் தளபதி முராத்துக்கு நாளைக்கு முடிசூட்டு விழாவும் பிறகு இளவரசி ஷகிலாவுடன் திருமணமும் நடைபெறும். அனைவரும் வருக. இது மன்னர் உத்தரவு. மன்னர் உடல்நிலை சரியில்லையா? நான் உடனே மன்னரை பார்க்க வேண்டும். எப்படி முடியும் மகாராணி? காவல் அதிகமாக இருக்குமே. எத்தனை காவல் இருந்தாலும் சரி, என்னால் போக முடியும். சரியா, நீ மகாராணிக்கு துணையாக செல். நிலைமை வர வர ரொம்ப நெருக்கடி ஆகிட்டு இருக்கே, எப்படி சமாளிக்கிறது? முட்டாள் முராதின் தலையில் ஏறப்போகும் மகுடத்தை எப்படியாவது அப்துல்லாவுக்கு சூட்ட வேண்டும். ராணி, நல்ல வேளை, யாரும் காவல் இல்லை. போய் அரசரை பார்த்துவிட்டு வந்து விடுங்கள். அரசே, அரசே, வர வேண்டும், வர வேண்டும். மகாராணி அரண்மனையில் காலடி எடுத்து வைத்தவுடனேயே காதிலே நீங்கள் வந்த செய்தி விழுந்து விட்டது. உங்களுக்காகவே காத்துக் கொண்டிருக்கிறேன். அரசர் எங்கே? இருக்கிறார், நலமாக இருக்கிறார். அவரை ஒரு முறை பார்க்க கருணை செய்யுங்கள். கருணை செய்தால் போகிறது. யூசப், ராணியை அழைத்து சென்று எங்கள் குடும்பத்தின் மேல் ஏதாவது பகை இருந்தால் என்னை தண்டியுங்கள். என்னை கொன்றாவது உங்கள் கோபத்தை தணித்துக் கொள்ளுங்கள். ஆனால் மன்னரை மட்டும் ஒன்றும் செய்து விடாதீர்கள். சர்தார், என்னை அழைத்தீர்களா? மன்னருக்கு இறுதி வைத்தியம் செய்யவே உண்மை அழைத்தோம். காத்திருக்கிறேன். மன்னரின் உயிரை சிறுக சிறுக கொள்ளும் மருந்தாக தேர்ந்தெடுத்து கொடுத்து உத்தரவு. என்றும் நாடு நாடு அதன் நலம் நாடு. பாடு பாடு அதன் புகழ் பாடு. பாடு பாடு அதன் புகழ் பாடு. என்று பாடியாட வந்த என்று எங்கெங்கும் பரவசம். நாடு நாடு இது நம் நாடு.
அசைந்து ஆடி வர நாம் அன்பென்று பாடி வர பாடு என்று பாடியாட வந்த இன்று எங்கெங்கும் பரவசம் யாரடி நீ? ஆடி பிழைக்க வந்தவளே, அரசியலே மாற்ற பார்க்கிறாய். ஆச்சரியமாக இருக்கிறதா? ஆடி பிழைக்க வந்தவர்கள் தானே நீங்கள்? உங்கள் முந்தைய வரலாறே அதுதானே. வரலாறு கேட்டு நாங்கள் இங்கு வரவில்லை. இப்படி முறைகேடாக நடக்க உனக்கு எப்படி வந்தது துணிச்சல்? முறையாகத்தான் எல்லாமே நடந்திருக்கிறது. உரிமை உள்ளவரின் தலையில் தான் மணிக்கிரீடம் பெருமையோடு ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. யாருக்கு சூட்ட வேண்டுமோ அவருக்குத்தான் முடியை சூட்டியிருக்கிறேன். இவன் இளவரசன் அப்துல்லாவா? சூழ்ச்சி நாடகம் ஆடுகிறாய் என்னிடத்தில். பொதுமக்களே, நாடகம் ஆடுவது இவர்கள்தான். நிறுத்து. நீ இளவரசன் அப்துல்லாவே அல்ல. சமாதியில் வாடும் அவன் பெயரை சொல்லி நீ சரித்திரம் நடத்த வந்திருக்கிறாய். சத்தவன் பெயரை சொல்லி நீ சிங்காதனம் ஏற பார்க்கிறாய். ஷகிலா, நீ சொல், நான் யாரு இந்த நாட்டு மக்கள் அறியட்டும். சொல் சகிலா, உண்மை எதுவோ அதை மக்கள் அறியட்டும். சொல். உண்மை சில நேரங்களில் உண்மையாக இருப்பதும் உண்டு. ஓடிப்போன அமைச்சரா? மன்னரை மறைத்து விட்டு அவர் பெற்ற செல்வத்தையே அவர் மகன் அல்ல என்று சொல்லுகிறார். இவர்தான் இளவரசர் அப்துல்லா, உங்களை ஆள பிறந்தவர். நான் சொல்வதை நம்புங்கள். நிறுத்து. இன்று தர்பாரை கைப்பற்ற வந்திருக்கும் நீ அன்று மன்னரின் தாரத்தை கைப்பற்றியவனாயினே. அதிகாரம் கூட்டமே. அப்பா, என்ன சொன்னாய்? என்னை நிமிர்ந்து பார்த்து சொல். என் தாரத்தின் மீது இல்லாத பழியை சுமத்தி அதை என்னை நம்ப வைத்த பொல்லாதவர்களே, உங்களுக்கு வெட்கமாயில்லை இப்படி பேச? என் நாட்டிற்கு முடிசூட்டு விழா நடத்த நீயா? நாடோடியாக வந்த நீ ஆடாள நினைக்கிறாயா? இந்த மணிமுடிக்கு உரியவன் நீயா? இந்த இடத்திற்கு நீங்கள் அருகதையா? எனதருமை குரிஸ்தான் நகரத்து பெருமக்களே, நீங்கள் மாறியிருக்கலாம், ஆனால் எதையும் மறந்திருக்க மாட்டீர்கள். ராணி கதீஜா மாசு பருவற்றவள். இவர் உங்கள் நலம் காக்கும் அமைச்சர் தான். தன் பிறவியில் சந்தேகத்துக்குரிய இந்த பிறவிகள் இவன் பிறவியை சந்தேகத்துக்குரியதாக பார்க்கிறார்கள். இங்கு ஏதாவது கெட்டிருக்கிறது என்றால் அது என் மனம்தான். கெடுத்தவர்கள் யார் என்றால் இந்த முராதும் துவைதாவும் தான். இந்த கூட்டில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் என் முன் வந்து சொல்லுங்கள். இவனை கைது செய்யுங்கள். என்னடா உங்கள் வீரம்? ஒருவனை பிடிக்க இத்தனை பேரா? ஆண்மை இருந்தால் வாளோடு வாழ், தோளோடு தோள், ஒவ்வொருவராக மோதி பாருங்கள். விளையாடி காட்டுகிறேன். அப்படியா? நகருங்கள். முதலில் அவர் எனக்கு பதில் சொல்லட்டும்.
எங்கே மகாராணி? சொல், எங்கே காவல் வைத்திருக்கிறாய்? சொல். சொல்றேன் சொல்றேன். என்னடியா ஓடாவ பாக்குற ஓடுதானே? மகாராஜா, இந்த துரோகியை என்ன செய்யலாம்? ஏதாவது பெருசா செய்யணும் மகாராஜா. சுபைரா, நீ ஏதாவது ஒரு குற்றம் செய்திருந்தால் உனக்குரிய தண்டனையை வழங்கிவிடலாம். ஆனால் நீ குற்றத்தின் உருவமாக பிறந்திருப்பதால் உனக்குரிய தண்டனை இனிமேல் தான் தீர்மானிக்க வேண்டும். சிப்பாய், இவளை கைது செய்து சிறையில் அடை. எங்கே ராணி? சொல். நட. பாவி, யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாதவர்களை இப்படி ஊரூராக சிறை வைத்து வாட்டுகிறாய். இவர்களை உடனே விடுதலை செய். இல்லை பாருங்கள் போகலாம். அரண்மனையில் எல்லோரும் உங்களுக்காக தான் காத்திருக்கிறார்கள். அப்துல்லா, கதீஜா, அப்பா, என் தாயை தங்களிடம் ஒப்படைத்து விட்டேன். அன்று நான் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். இல்லை அப்துல்லா, எல்லா கடமைகளையும் மறந்த என்னைத்தான் நீங்கள் இருவரும் மன்னிக்க வேண்டும். மன்னிப்பதா? தங்களால் தான் எங்களுக்கு எல்லாம் பெருமை. உங்களை நீங்களே ஏன் தாழ்த்து விடுவீர்கள்? கதீஜா, மும்தாஜ், நீ செய்த உதவிக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை.
தங்களுக்கு நான் கடமைப்பட்டவள். கைமாறு கருதியா மேகம் மழை பொழிகிறது? என்ன இருந்தாலும் எதிர்பாராமல் தருவதுதான் உயர்ந்த பண்பு. நான் தருவதை நீ உடனடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓஹோ, நீங்கள் தருவதை நான் வாங்கிக் கொண்டால் அத்துடன் என் உறவு முடிந்துவிடும் அல்லவா? இல்லை இல்லை, நான் தரப்போவது அச்சாரம் தான். அதுதான் நம் உறவுக்கு அஸ்திவாரம். என்ன அது? அது